வணக்கம் மக்களே. நம்ம மாப்பிள்ளை சிக்கனுக்கு மெயின் டிஷ்ஷே இதுதான். முந்திரி பருப்பு பாதாம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துடணும். அதை நல்லா பேஸ்ட்டை அரைச்சி மிக்சியில் போட்டு சுற்றி கொஞ்சம் மாவாக அரைச்சிடணும் நல்லா. இதே நம்ம மாப்பிள்ளை சிக்கனுக்குரிய அந்த சிக்கனுக்குரிய மெயின் டிஷ். இது அடுத்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஃபுல்லாக போட்டு சட்டியை நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சிடணும். காய வச்சோடனே பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு இதை ஃபுல்லாக எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கணும். வதக்கிட்டு உப்பை கொஞ்சம் அள்ளி தெளிச்சு விட்டோம்னா அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு கிண்டு ஒரு கிண்டுறேன். அதோடு கிண்டிட்டு நம்ம அந்த தக்காளியை போட்டால் நல்லா வதங்கணும். தக்காளியை முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தக்கரை தூட்டிவிட்டு தக்கரில் நம்ம வாசலில் பெப்பர்னு கூட சொல்லலாம். மசாலா இதெல்லாம் நல்லா போட்டு விட்டு ஃபுல்லாக நம்ம மெயின் டிஷ்ஷான மாப்பிள்ளை பேஸ்ட்டை நல்லா உள்ளக்க ஊற்றி விட்டுருந்த மெயின் அந்த பேஸ்ட்டை நல்லா ஊற்றி விட்டு சிக்கன் பொடியை உள்ளக்க போட்டு பொடி பத்தலையா திருப்பி ஒரு ஆச்சி மிளகா பொடியும் உள்ளக்க போட்டலாம். தப்பே கிடையாது. நல்லா ஒரு கிண்டி விட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுரும். நல்லா அந்த சுற்றி உள்ளதுக்கப்புறம் கிண்டி விட்டால் நமக்கு அடி பிடிக்காது. சிக்கனை நல்லா அப்படியே மேலே தூவிட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி விட்டுருணும். சிக்கனை நல்லா கிண்டி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்ம மாப்பிள்ளை சிக்கன் நல்லா ரெடி ஆகிடும். சூப்பராக.